இல்ல கூடுதல் கட்சிகள் வரும்போது எப்பவுமே சீட் ஷேரிங் கஷ்டம்தான். காரணம் என்னவென்றால், எல்லா கட்சிகளும் அதிகமா எதிர்பார்க்கும். புதிய கட்சிக்கு கூடுதலா குடுத்தா மத்த கட்சிகளுக்கு எதிர்பார்ப்பு கூடும். எகிரும். இப்போ திமுக கூட்டணியில 6 சீட்டு. இப்போ மதிமுக உள்ளிட்ட, விசிக உள்ளிட்ட கட்சிகளுக்கு 6 சீட். இது வந்து போன முறை உள்ள அலோகேஷன் வச்சு நான் பேசுறேன். 6 சீட்டு கட்சி 4 இருக்கும். அப்ப 6 நாள் 24 அதுல சரியா போயிரும். ஒரு சீட்டு கட்சியில ஒரு 5, 6 சரியா போயிரும். 30 சீட்டு இதுல போயிருங்க. இயல்பா போயிரும். அப்ப காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு 25 சீட்டு கொடுத்துருக்காங்க. இப்ப அதுலயும் 25 போயிருச்சு அப்படின்னா ஒரு 5, 7 சீட்டு தான் புதிய வரவுகளுக்கு இருக்கும், மிச்சம் இருக்கும். காங்கிரஸ் வைக்கிற டிமாண்ட், அதாவது 40 சீட்டு, 41 சீட்டு, ஆட்சியில பங்கு. எங்களுக்கு இதுக்கு முந்தி ஒரு தடவை 41 தானே கொடுத்தீங்க. இப்ப இருக்கிற கட்சியோட நிலவரம், கூட்டணி கட்சிகளோட எண்ணிக்கை, இதெல்லாம் வச்சுதான் அந்த முடிவு எடுக்க முடியும். ஆனா காங்கிரஸ் தயவு இங்க தமிழ்நாட்டுல தேவையா? நிலவரம் எப்படி முடிவு எடுக்கப்படும்னா, ஒரு தொகுதியில ட்ரெடிஷனல் ஓட்டு நம்ம கட்சிக்கு எவ்வளவு இருக்கு, அதை வச்சே ஜெயிக்க முடியுமா? 30% நம்மகிட்ட ஓட்டு இருக்கு, அதை வச்சே ஜெயிக்க முடியுமா? இல்ல ஜெயிக்க முடியாது, எதிர்கட்சிகள் இப்படி எல்லாம் கூட்டணி வச்சிருக்கு, கூட 2% வேணும், 3% வேணும், இப்படி வரும்போது தேமுதிக உள்ள வரும். இன்னைக்கு அண்ணாமலையோட அதிரடி அறிக்கை நீங்க பார்த்திருப்பீங்க. அண்ணாமலையோட இந்த ரிபல்லியன் எதை காட்டுதுன்னா, அல்லது இப்படி ஓபன் ஸ்டேட்மெண்ட், தேர்தல் நேரம் அவர் கட்சிக்குள்ள இருக்கிற மன வருத்தங்களை எல்லாம் வந்து வெளியில பேச வேண்டிய அவசியம் இல்லைல்ல. எங்க அப்பா உடம்பு சரியில்லைங்க, அதனால நான் தேர்தல் பொறுப்புல இருந்து விலகிக்கிறேன், அது பச்சை புள்ள கூட நம்பாதுல்ல. ஆனா அரசியல்வாதி அதை வந்து காரணமா காட்டி தேர்தல் பணியில இருந்து விலக முடியாது. நான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன், இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் தந்தையாரனுடைய உடல்நிலை அவரை பார்த்துக்கணும். அதனால் இன்னைக்கு அந்த அடிப்படை வேலைகள் என்னால செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. காங்கிரஸ் கட்சி அவங்களோட எல்லைக்கு அப்பாற்பட்டு, அவங்களோட அந்த அமைப்புக்கு அப்பாற்பட்டு கேட்கறதுல அர்த்தம் இல்லை. திமுக கொடுக்கவே கொடுக்காது. தெளிவா சொல்றேன். 25 சீட்டுக்கு மேல 2 சீட்டு கூடுதலா கொடுத்தா 27. அதே 2 சீட்டு விசிகாவுக்கும் கொடுக்கணும், மதிமுகவுக்கும் கொடுக்கணும், எல்லாரும் கொடுக்கணுங்க. நீங்க சொல்ற மாதிரி 5 ராஜ்யசபா வருது அப்படின்னா, தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர், வழக்கறிஞர், முனைவர் தராசு ஷியாம் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் அபிஷியலாக இன்றைய தினம் கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குளத்தூரில் பிரஸ் மீட்டில் சந்திக்கும் பொழுது, விரைவில் நாங்க வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறோம், சீட் ஷேரிங் வந்து துவங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதிர்பார்த்தபடி ஆல்ரெடி சொல்லியிருந்த அறிவிப்பின்படி இன்னும் ஓரிரு தினங்கள்ல ஆரம்பிக்கப்படும் என்று கருத்து இருக்கிறது. தேமுதிக இன்றைய தினம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து கூட்டியிருக்கிறாங்க. முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்ன? ஸோ சீட் ஷேரிங் டிஎம்கேக்கு இந்த முறை கடினமாக இருக்குமா? தேமுதிகவுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எப்படின்னு நீங்க பாக்குறீங்க? இல்ல, கூடுதல் கட்சிகள் வரும்போது எப்பவுமே சீட் ஷேரிங் கஷ்டம்தான். காரணம் என்னவென்றால், எல்லா கட்சிகளும் அதிகமா எதிர்பார்க்கும். புதிய கட்சிக்கு கூடுதலா கொடுத்தா மற்ற கட்சிகளுக்கு எதிர்பார்ப்பு கூடும், எகிரும். இது இயற்கையான விஷயம்தான். இந்த இடத்துல வந்து முதலமைச்சர் அவரு ராஜதந்திரமா செயல்படுவாரு. கலைஞர் காலத்தையும் அப்படிதான், இப்பவும் அது அப்படிதான். கடைசி நேரத்துல இதயத்துலதான் இடம் கொடுக்க முடியும்னா இதயத்துல இடம்னு சொல்லிடுவாங்க. அப்போ இதுல வந்து அடிப்படையில எப்படி பார்க்கணும்னா, 1 சீட் 2 சீட்டு வாங்கக்கூடிய, சில பகுதிகளில் மட்டும் ஆக்டிவா இருக்கக்கூடிய அமைப்புகள், கட்சிகள். பொதுவாக வந்து கட்சிகள் கூட்டணி அமைக்கும் போது குறைந்த சீட்டு எண்ணிக்கையில ஒதுக்கக்கூடிய கட்சிகள், அது சில அமைப்புகள் இருக்கும், கட்சிகள் இருக்கும், ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் இருக்கும். 1 சீட்டு 2 சீட்டு. இதுல பெரிய பிரச்சனைகள் எப்போதுமே வர்றது கிடையாது. அதற்கு அடுத்தாப்புல 5 சீட்டுக்கு மேல, இப்போ திமுக கூட்டணியில 6 சீட்டு, இப்போ மதிமுக உள்ளிட்ட, விசிக உள்ளிட்ட கட்சிகளுக்கு 6 சீட்டு. இது வந்து போன முறை உள்ள அலோகேஷன் வச்சு நான் பேசுறேன். 6 சீட்டு கட்சி 4 இருக்கும். அப்ப 6 நாள் 24 அதுல சரியா போயிரும். ஒரு சீட்டு கட்சியில ஒரு 5, 6 சரியா போயிரும். 30 சீட்டு இதுல போயிருங்க, இயல்பா போயிரும். மேஜர் பார்ட்டி 170ல நிக்கணும். அப்ப 170 பிளஸ் 30 200 போச்சு. அப்ப காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு 25 சீட்டு கொடுத்துருக்காங்க. இப்ப அதுலயும் 25 போயிருச்சு அப்படின்னா ஒரு 5, 7 சீட்டு தான் புதிய வரவுகளுக்கு இருக்கும், மிச்சம் இருக்கும். நீங்க உங்களோட கூட்டணியோட கட்சிகளோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தினீங்கன்னா பிராக்டிக்கல் ரியாலிட்டி இவ்வளவுதான். இல்லைன்னா திமுக ரொம்ப குறையணும், அதாவது 160க்கு வரணும். அவங்க பொதுவாக வந்து திராவிட கட்சிகள், எனக்கு தெரிந்து திமுக 2 முறை அந்த முடிவு எடுத்தது. 117 அதெல்லாம் சரியா வரலங்க. அப்புறம் 125 அதுவும் சரியா வரல.
என்னன்னா கட்சிக்காரங்க எப்போதுமே அவங்க கட்சி சின்னத்துக்கு வேலை பார்க்கறதுல அதிக உற்சாகம் காட்டுவாங்க. ஜெயலலிதா அம்மா எடுத்த முடிவு 2016ல எல்லா தொகுதியிலையும் ரெட்டையில 234 தொகுதியிலையும். அது வந்து கட்சிக்காரங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தது, வெற்றியும் கொடுத்தது. கூட்டணி கட்சிகளே வேண்டான்னு முடிவு எடுத்துட்டாங்க அவங்க. ஏன்னா கடைசி நேர நிர்பந்தங்கள், அதிக சீட்டு கேட்கறது, முடிவெடுக்க முடியாம காலம் தாழ்த்துறது, இது எல்லாமே அது முடிவுக்கான காரணம். பொதுவா வந்து இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படியான முடிவு எடுக்கிறது இல்ல. அவர் வந்து கலைஞர் கூட அந்த முடிவு எடுத்துருவாரு. இவர் வந்து கொஞ்சம் ஜென்டில்மேன் பாலிடிக்ஸ் தான். அதிரடியான பாலிடிக்ஸ் இதுல இல்ல. அப்ப எல்லாரையும் அரவணைச்சு செல்லணும்னு நினைக்கிறாரு. அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. இப்ப அரவணைத்து செல்லணும்னு நினைக்கும் போது முதல்ல வர்றது காங்கிரஸ். காங்கிரஸ் வைக்கிற டிமாண்ட், அதாவது 40 சீட்டு, 41 சீட்டு, ஆட்சியில பங்கு. எங்களுக்கு இதுக்கு முந்தி ஒரு தடவை 41 தானே கொடுத்தீங்க. முந்தி ஒரு தடவை 117 கொடுத்துருக்க. அப்ப 117 கொடுக்க முடியுமா? ஆமா. 1980 117 இல்லையா? அப்ப அந்த 117 இப்ப எப்படி கொடுக்க முடியும்? இப்ப இருக்கிற கட்சியோட நிலவரம், கூட்டணி கட்சிகளோட எண்ணிக்கை, இதெல்லாம் வச்சுதான் அந்த முடிவு எடுக்க முடியும். அப்புறம் சென்ட்ரல்ல இருக்கிற சப்போர்ட். இப்ப காங்கிரஸ் கட்சி சென்ட்ரல் ஆளுங்கட்சியா இருந்தா அதுக்கு மெரிட் கொஞ்சம் கூட, கண்டிப்பா கூட. இப்போ மத்திய பாலிடிக்ஸ், அதாவது ஆல் இண்டியா பாலிடிக்ஸ்ல காங்கிரஸ் கட்சிக்கு திமுக தயவு தேவைங்கிற நிலைமை தான். ஏன்னா திமுக எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகம். ஆனா காங்கிரஸ் தயவு இங்க தமிழ்நாட்டுல தேவையா அப்படின்னா அதெல்லாம் கேள்விக்குரிய விஷயம் தான், விவாதத்துக்குரிய விஷயம். காங்கிரஸ் தலைவர்கள் வந்து இல்ல எங்க கட்சி வளர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க. அது அவங்க உரிமை, அப்படிதான் சொல்லுவாங்க. நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்க? பிஜேபி வளர்ந்துருக்குங்க அப்படின்றாங்க. காங்கிரஸ் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. நேற்றைக்கு இப்ப இதுல அவங்க ஆல் இண்டியா லெவல்ல அது ஒளிபரப்பான பேட்டியில காங்கிரஸ் கட்சி எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. இது அவங்க உரிமை. எங்க இருக்கு எங்க இல்லைங்கிறத வாக்காளர்கள் முடிவு பண்ணுவாங்க. அப்போ நிலவரம் எப்படி முடிவெடுக்கப்படும்னா, ஒரு தொகுதியில ட்ரெடிஷனல் ஓட்டு நம்ம கட்சிக்கு எவ்வளவு இருக்கு, அதை வச்சே ஜெயிக்க முடியுமா? 30% நம்மகிட்ட ஓட்டு இருக்கு, அதை வச்சே ஜெயிக்க முடியுமா? இல்ல ஜெயிக்க முடியாது, எதிர்கட்சிகள் இப்படி எல்லாம் கூட்டணி வச்சிருக்கு, கூட 2% வேணும், 3% வேணும். இப்படி வரும்போது தேமுதிக உள்ள வருது. தேமுதிக ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 0.5 தான் இருக்கு. ஆனா அது 234க்கு ஆவரேஜ். அவங்க நின்னது 60. 60ல நின்று 234 வகுத்தீங்கன்னா அவ்வளவுதான் வரும். ஆனா 60க்கு நீங்க வெயிட்டட் ஆவரேஜ் எடுக்கணும். 60 தொகுதியில நிற்கும் போது அந்த 60க்கான ஓட்டு வலிமை என்ன, அதுல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸுக்கு இடையில இருக்கிற டிஃபரன்ஸை தேமுதிக பெற்றிருக்கிறதா, அதாவது வெற்றி வித்தியாசத்தை தேமுதிக வாங்கிய ஓட்டு பாதிச்சிருக்கா பாதிக்கலையா, இதான் கேள்வி. அப்போ ஒரு 10,000 ஓட்டுக்கு மேல 20 தொகுதி தேமுதிக ஓட்டு வாங்கியிருக்கு போன முறை. அப்ப அந்த 20 தொகுதியில தேமுதிகவுக்கு ஒரு 5, 6, 8 கொடுத்துட்டு பேலன்ஸ் 12 தொகுதியில கூட்டணி கட்சி ஜெயிக்கிற வாய்ப்பு இயல்பா வருது. அது போக சில தொகுதிகள் அதுல வந்து 3000, 2000, 5000 ஓட்டுலாம் இருக்கு. த்ரூ அவுட் தமிழ்நாடு தேமுதிகவுக்கு கிளை அமைப்புகள் இருக்கு, அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆவரேஜை வச்சு முடிவு பண்றது இல்லைங்க. தமிழ்நாடு ஆவரேஜ், இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாடு ஆவரேஜ்னு பாத்தீங்கன்னா 4% தான் வரும். அந்த 4%க்கு 20 சீட் யாரும் கொடுக்க மாட்டாங்கல்ல. அப்ப ஏன் 20 சீட் அவங்க வாங்குறாங்க? சில திமுக கூட்டணியே அவங்க 40 சீட்லாம் ஒரு தடவை கேட்டாங்க. எப்படி வாங்குறாங்கன்னா, அந்த பாக்கெட்ல எத்தனை சீட்டு இருக்கு, இப்ப 60 சீட்டு 1 இயர் பாக்கெட்ல இருக்கு. 60 சீட்ல இவங்களுக்கு 15 கொடுத்தா பேலன்ஸ் இருக்கிற தொகுதிகள்ல 60ல 15 போனா 35 தொகுதியில நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு பிளாக்ல 35 தொகுதியில வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் போது இவங்களை சேர்த்துக்கிறதுல தப்பு இல்லை. இதுதான் கணக்கு, இதுதாங்க எப்போதுமே. தமிழ்நாடு பூராவும் ஓட்டு வங்கி வைத்திருக்கிற 2 மேஜர் பார்ட்டி திமுகவும் அதிமுகவும். தொகுதி மாறும். சராசரியா 25லிருந்து 30% நீங்க எடுத்துக்கிடலாம் எப்போதுமே. அப்ப கூட்டணியை சேர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. கூட்டணி சேர்க்கும் போது கூட்டணி கட்சியோட டிமாண்ட், இது நான் சொல்றது அதிமுகவுக்கும் பொருந்தும். ஓகே, இப்ப இதே டிமாண்ட பிஜேபி வைக்குதுன்னு, இப்போ 40 தொகுதி கொடுங்க, கூட்டணி முறிஞ்சு போயிடும். 40 தொகுதி கொடுக்க மாட்டாங்க. ஆட்சியில பங்கு இப்பவுமே எங்களுக்கு ஒப்பந்தம் போடணுங்க, நடக்கவே நடக்காது. இன்னைக்கு அண்ணாமலையோட அதிரடி அறிக்கை நீங்க பாத்திருப்பீங்க. பின்னணியில என்ன இருக்கு, உங்க யூகம் என்ன சொல்லுங்க? அவர் தொடர்ந்து கலக குரல் எழுப்பிட்டு இருந்தாரு. இபிஎஸ்க்கு எதிராகவே அவர் வந்து ஸ்டேட்மெண்ட்டை விட்டு இருந்தாரு. ஈவன் அமித்ஷாவே சேலஞ்ச் பண்ற மாதிரிலாம் கூட சமீபத்துல பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. என்னைய வந்து காரணம் அப்படின்றாங்க டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் விலகினதுக்கு. அமித்ஷா கொடுத்த வாக்குறுதினால அமைதியா இருக்கேன்னா, இல்லாட்டி நான் வேற மாதிரி பேசிடுவேன் அப்படின்லாம் பேசினாரு. தனி கட்சிங்கிற ஒரு அஜெண்டாவை
ஊடகங்கள் வாயிலாக கசிய விட்டு பரப்புனது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இபிஎஸ்க்கு எதிராக அவர் வந்து செய்து கொண்டிருந்தார். அதன் விளைவாக அவர் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இன்னும் சொல்ல போனால் அவரை தலைவர் பதவியிலிருந்து நீக்கியதும் இபிஎஸ் ஒரு காரணமாக இருந்தார் என்ற ஒரு விமர்சனமும் இருக்கிறது. கரெக்ட். இது போக இன்னொரு வாதம் அவர் வைத்தது என்னன்னா, 2024 தேர்தலில் அவர் தான் வேலை பார்த்தார். அவர் தலைமையில் தான் தமிழ்நாடு பிஜேபியோட தேர்தல் பிரச்சாரம் கூட்டணி கட்டமைச்சாங்க. டிடிவி, ஓபிஎஸ், பாமக எல்லாரும் இருந்தாங்க. 18% ஓட்டு வாங்கியிருக்கு. அதிமுக இவ்வளவுதான் வாங்கியிருக்கு, 22% தான் வருது. அப்படின்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில அதே மாதிரியான தொகுதி பங்கீடு இருக்கணும்னு சொன்னார். இன் அதர் வேர்ட்ஸ், அதிமுக 100 தொகுதியில் நின்னா பிஜேபிக்கு 50 தொகுதி கொடுக்கணும்னு அந்த கணக்கு வருது. அப்படின்னா அது வந்து அதிகார பகிர்வு நோக்கி தான் போகும். அதிமுக எப்போ 120 கீழே நிக்குதோ அப்ப அதிகார பகிர்வு தானே, வேற வழியே கிடையாதுங்களா. திமுகவும் எப்போ 120 கீழே நிக்குதோ அப்ப அதிகார பகிர்வு நோக்கி தான் போக வேண்டியது வரும். ஸோ அந்த இடத்துல திமுக கேர்ஃபுல்லா இருக்கு, அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. அப்போ அண்ணாமலையோட இந்த ரிபல்லியன் எதை காட்டுதுன்னா, அல்லது இப்படி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், இப்போ தேர்தல் நேரம் அவர் கட்சிக்குள்ள இருக்கிற மன வருத்தங்களை எல்லாம் வந்து வெளியில பேச வேண்டிய அவசியம் இல்லைல்ல, யாரும் பேச மாட்டாங்கல்ல. எங்க அப்பா உடம்பு சரியில்லைங்க, அதனால நான் தேர்தல் பொறுப்புல இருந்து விளைவிக்கிறேன், அது பச்சை புள்ள கூட நம்பாதுல்ல. இல்ல, எப்படி நம்புவாங்க? தேர்தல் நேரத்துல வந்துங்க தந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா ரைட்டு, அவரை ஆஸ்பத்திரியில சேர்த்து நல்லபடியா பார்த்துக்கிட்டோம், அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. தந்தைக்கோ தாய்க்கோ உடம்பு சரியில்லைன்னா நம்ம பார்த்தாகணும். ஆனா அரசியல்வாதி அதை வந்து காரணமா காட்டி தேர்தல் பணியிலிருந்து விலக முடியாது. இது நல்ல முன்னுதாரணம். அவருடைய தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன் தாயார் மரணித்த அந்த அன்று அவர் மரணத்துல எவ்வளவு எளிமையா இருந்தாரு, அடக்கம் செய்து விட்டு பிறகு அவர் அரசு விழாவிலேயே மதியானம் வந்து பங்கேற்றுட்டாரு பாரத பிரதமர். எல்லா தலைவர்களும் அப்படித்தாங்க. திருமண விழாக்கள், நீங்க இந்த மாதிரியான துக்க நிகழ்ச்சிகள் எல்லாத்துலயுமே அரசியல்வாதிகள் வந்து கலந்துக்குவாங்க, வருத்தம் தெரிவிப்பாங்க, மாலை வைப்பாங்க. ஆனா அதுக்கு பிறகு சகஜமான ரெகுலர் அரசியலுக்கு வந்துருவாங்க. பிரஸ்ஸை கூப்பிட்டு வந்து நான் அப்படி சொல்லியிருக்கேங்க நயினார் நாகேந்திரன்ட்ட, அவர் அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. நயினார் நாகேந்திரன்ட்ட அவர் சொல்றதுங்கிறது கட்சிக்குள்ள நடக்கிற தனிப்பட்ட 2 தலைவர்களுக்கு இடையான பரிமாற்றம், தகவல் தொடர்பு தானே அது. அது எதுக்கு அவர் வந்து பிரஸ்ல சொல்லணும்? அண்டர்லைங் பிரின்சிபிள் என்ன அப்படின்னா, பிஜேபி அதிமுக கூட்டணியில அதிக இடம் கேட்கணும். அதாவது காங்கிரஸ் கட்சியில சில தலைவர்கள் அதை ஓப்பனா கேட்கறாங்க, மாணிக்கம் தாகூரோ மற்றவங்களோ ஓப்பனா கேட்கறாங்க. திமுக கூட்டணியில, அதிமுக கூட்டணியில இவர் கேட்டு பார்த்துட்டு அதுக்கு வந்து பிஜேபி வந்து தலைமையை ஒத்துக்கிடல, இல்ல ஏதோ ஒரு காரணம், அதனால இவரோட அதிருப்தியை வெளிக்காட்டுறாரு. அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறாரா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அந்த செய்தியை கசிய விட்டது அவர் தான். அது கடந்த ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி படுபயங்கரமா அடிபட்ட செய்தி தான். அப்போ பிராக்டிக்கல் ரியாலிட்டி, திமுக கூட்டணிக்கு 160 திமுக நின்னா 74 சீட்டை விட்டு கொடுக்க முடியும். 74 சீட்ல ஒரு சராசரியா 24 சீட்டோ 27 சீட்டோ 30 சீட்னு வச்சுங்க காங்கிரஸ் கட்சிக்கு. அப்ப பேலன்ஸ் இருக்கிற 44 சீட்டு தான் பிற கட்சிகளுக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு 25 சீட்ல இருந்து 5 நீங்க கூட்டினீங்கன்னா அந்த விகிதாச்சாரத்தை மற்ற கட்சிகள் எதிர்பார்க்கும். திமுக கூட்டணியில் அதை விசிக எதிர்பார்க்கும், மதிமுக எதிர்பார்க்கும், எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. புதுசா வரப்போற தேமுதிகவும் எதிர்பார்க்கும். ஓகே, சிக்கல் அதுதான். தேமுதிகவை இப்ப 6லயோ 8லயோ ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து நிறுத்தலாம் அப்படின்னா, ஆனா அதுல ராஜதந்திரமா செயல்படுவாரு திரு மு.க. ஸ்டாலின். இப்போ ராஜ்யசபான்ற ஒரு ஆயுதம் இருக்கு. இப்போ ஒண்ணு வந்து ஒரு போட்டி வரக்கூடிய நிலைமை ஏற்படலாம். 3 எம்எல்ஏக்கள் அஇஅதிமுகவினுடைய பலம் குறைந்து விட்டது. ஸோ ஒன்னு காம்படிஷன்னாலே ஏடிஎம்கே ஒன்னு லோஸ் பண்றது கூட சான்சஸ் இருக்கு. ஸோ 5 ராஜ்யசபா இந்த முறை டிஎம்கே கிடைச்சிச்சு அப்படின்னா டிஎம்டிகேக்கு ஒன்னு ஆஃபர் பண்ணலாம். இப்போ வைகோவுக்கு கூட கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வந்து எதிர்பார்த்தபடி கிடைக்காதனால வைகோவுக்கு கூட சீட்டை குறைச்சி 3ஓ 2ஓ கொடுத்து அவருக்கு ராஜ்யசபா கொடுத்துட்டோம்னா அவரை கூட அகாமடேட் பண்ணிக்கலாம். இப்படி பல ஆப்ஷன்ஸும் பல அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்களே. எல்லா ஆப்ஷனுக்கு பின்னாடியும் ஒரே ஒரு கணக்கு தானேங்க. இவங்களுக்கு இந்த சலுகை காட்டுறது மூலமா நமக்கு என்ன லாபம்ங்கிற கணக்கு தானே. நம்ம கூட்டணிக்கு என்ன லாபம், இல்ல நம்ம கட்சிக்கு என்ன லாபம். கலைஞர் காலத்துல 5க்கு 1 தான் கணக்குங்க. 5 சீட் நமக்கு கிடைச்சா 1 சீட்டு விட்டு கொடுக்கலாம். இதை கணக்கு அது பல முறை அவர் வெளியில சொல்லியிருக்காரு. 96 காலகட்டத்தில் தேர்தல் வருது. சில மாதங்களுக்கு முன்பு புதுக்கோட்டையில் இடைத்தேர்தல் வந்துருச்சு. ஜெயலலிதா ஆட்சி, பெரிய அளவுக்கு ஜெயலலிதா எதிர்ப்பு அந்த உணர்வுகள்லாம் இருந்த ஒரு காலகட்டம். ஜெயலலிதா மற்றும் சசிகலா 2 பேருக்கும் எதிர்ப்பு. அப்போ ஆளுநர் சென்னாரெட்டி வந்து தேர்தல் இந்த சூழல்ல இடைத்தேர்தல் நடந்தா ஜெயலலிதா தான் ஜெயிப்பாங்க, ஆளுங்கட்சி,
அதனால எல்லாருமா சேர்ந்து ஒரு காமன் கேண்டிடேட் போடலாம், எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளர். திருநாவுக்கரசர் அதுக்கு சூட்டபிள். திருநாவுக்கரசன் என்ன இருக்காருங்க, அவர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். அப்போ அதுக்கு ஒரு கமிட்டி போட்டார், நீங்க கலைஞர்கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு. ராஜாராமன் முன்னாள் சபாநாயகர், அவர் கமிட்டி தலைவர், நான் கமிட்டி உறுப்பினர், ஒரு 5 பேர். கலைஞர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டோம், கொடுத்துட்டாரு. முதல் சந்திப்பு அறிவாலயத்தில். என்ன ஏதுன்னு அவருக்கு எல்லாம் தெரியுங்க, ஆனால் என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக கேட்டுக்கிட்டாரு. அப்புறம் ஒரு தடவை 2 தடவை 3 தடவை ஆகும்போது இந்த கமிட்டியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 1-2 பேர் அப்படியே பல வேலைகள், அவங்களுக்கு ஏதாவது வேலை வரும்ல, அப்படியே கலந்துட்டாங்க. கடைசி நானும் ராஜாராமணன் மட்டும்தான் மிச்சம் கமிட்டியில். ஆலிவர் ரோடு வீட்டில் மத்தியானத்துக்கு மேலே, அதாவது எப்பவும் மத்தியானம் ஒரு ஓய்வு எடுப்பார். அப்புறம் 4:30 மணிக்கு டிஃபன் சாப்பிட வந்திருக்கலாம் ஐயா அப்படின்னாரு. சரின்ட்டு போயிட்டோம். ஏன்னா கவர்னர்கிட்ட ஏதாவது சொல்லி ஆகணுமே. அவர் உட்கார வச்சு, புதுக்கோட்டையில் காமன் கேண்டிடேட் போடலாம், அவர் கணக்கெல்லாம் சரிதான், ஜெயலலிதாவை தோற்கடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எங்க கட்சி நலன்களை நாங்க எப்படி விட்டு கொடுக்க முடியும் ராஜாராம், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னாரு. புதுக்கோட்டையில் பெரியண்ணா இருக்காரு, அப்போ பெரியண்ணா வந்து மிகப்பெரிய அரசியல்வாதிங்க, அவரோட வழித்தொண்டர்கள் எல்லாரும் அங்க இருக்காங்க புதுக்கோட்டை தொகுதியில. அது எப்படி சாத்தியம்னு கேட்டார். அதாவது கட்சி நலன்களை விட்டு கொடுத்தல் என்பது எப்போதுமே கட்சி தலைமைக்கு சாத்தியம் கிடையாது. அதனால அவர் சொல்றாரு, அவர்கிட்ட போய் எப்படி நீங்க பக்குவமா எடுத்து சொல்லணுமோ அப்படி சொல்லுங்க அப்படின்னா. ஜெயலலிதா தானங்க ஜெயிப்பாங்கன்னு நான் கேட்டேன். ஆனா ஜெயலலிதா தானே ஜெயிப்பாங்க, ஜெயிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஜெயிச்சுட்டு போட்டோம். ஜனநாயகத்துல இந்த தேர்தல்ல நம்ம ஜெயிச்சா அந்த தேர்தல்ல அவங்க ஜெயிப்பாங்க, அது வேற விஷயம். ஆனா எல்லா தேர்தல்கள்லயும் போட்டி போடுறதுக்கு நமக்கு கட்சி வேணும், கட்சி அமைப்பு வேணும், கட்சிக்காரங்க சந்தோஷமா இருக்கணும். இருக்கு இந்த ஹோல் இது. 50 தொகுதி கொடு, 40 தொகுதி கொடு, அதிகாரத்துல பங்கு கொடு, நடக்கவே இல்லை. அதுக்கான வாய்ப்பே இல்லை. 2 கட்சியிலையும் வாய்ப்பு இல்லை. திமுக வாய்ப்பு இல்லை, அது சொல்லியாச்சு. அப்போ காங்கிரஸோட கடமை என்னன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் 10 சீட்டு அவங்களுக்கு வந்து மக்களவை தேர்தலில் கொடுத்துருக்காங்க. 2029 தேர்தலையும் கொடுப்பாங்க. ஆல் இண்டியா லெவல்ல அது அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபிகர். 10 சீட்டு 100 சீட்டு ஜெயிச்சாங்கன்னா 10% இங்க இருந்து வந்துருச்சு. அப்புறம் கேரளா, தெலுங்கானா இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-22% சவுத்துல இருந்தே வந்துருது காங்கிரஸ் கட்சிக்கு. தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி வீக் ஆனாங்கன்னா அது அப்படியே கேரளாலையும் பிரதிபலிக்கத்தான் செய்யும். இப்போ காங்கிரஸ் கட்சி அவங்களோட எல்லைக்கு அப்பாற்பட்டு, அவங்களோட அந்த அமைப்புக்கு அப்பாற்பட்டு கேட்கறதுல அர்த்தம் இல்லை. திமுக கொடுக்கவே கொடுக்காது. தெளிவா சொல்றோம். 25 சீட்டுக்கு மேல 2 சீட்டு கூடுதலா கொடுத்தா 27. அதே 2 சீட்டு விசிகாவுக்கும் கொடுக்கணும், மதிமுகவும் கொடுக்கணும், எல்லாரும் கொடுக்கணுங்க. நீங்க சொல்ற மாதிரி 5 ராஜ்யசபா வருது அப்படின்னா 5வது கேண்டிடேட்டு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்ல தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். 34 எம்எல்ஏ வேணும். கொஞ்சம் எம்எல்ஏ குறைஞ்சிட்டாங்க. ஸோ டோட்டல் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் குறைஞ்சிரும். அசம்பிளியோட டோட்டல் ஸ்ட்ரென்த் அதை நீங்க 6ஆல வகுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 230 பேர் இருந்தாங்கன்னா 230 டிவைடட் பை 6. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டு வந்துடும், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டு வந்துடும். தமிழ்நாடு ரொம்ப காலம் ஆச்சுங்க நம்ம ராஜ்யசபா தேர்தலில் ஓட்டு போட்டு. அதுக்கு பெரிய பயிற்சி பற்ற வைக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டு எப்படி போடணும். இப்போ முதல்ல இருக்கிற 4 கேண்டிடேட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டு போயிடும் திமுக கேண்டிடேட்டுக்கு. 5வது கேண்டிடேட்டுக்கு தான் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டு வரும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல இருக்கிற மிச்சம், அதாவது 34x4, அப்புறம் இருக்கிற மிச்சம், அதை விசிக எல்லாரும் சேர்ந்த கணக்கு நான் சொல்றேன். அதுல செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டு சேர்க்கணும். இதே கதை அதிமுகவுக்கு வரும். தேர்தல் நேரத்தில் அந்த ரிஸ்க் எடுத்து 5வது கேண்டிடேட் தோத்து போயிட்டாருன்னா, ஏன்னா மாத்தி ஓட்டு போட்டுருவாங்க. பிரச்சனை என்னன்னா சரியா மார்க் ஆகாது. ராஜ்யசபா தேர்தலில் கட்சி எனக்கு நினைவு தெளிவாக இருந்தால் ஜவாஹிருல்லா அவர்கள் ஒரு முறை அஇஅதிமுக கேண்டிடேட் ஓட்டு போட்டாரு, டிஎம்கே அலைன்ஸ்ல இருந்துட்டு. அதுபோக பழைய காலத்துல செழியன் நிறைய உதாரணம் இருக்குங்க. எம்எல்சி தேர்தலில் உதாரணம் இருக்கு. அது வந்து அது தோக்கத்தான் செஞ்சாங்க. அதிமுக நிறுத்துச்சு எம்ஜிஆர் காலத்துல. ஆனா அது வெற்றி பெறல. என்ன காரணம்னா இதுதான் பிராக்டிக்கல் ரியாலிட்டி அதுல இருக்கு. அப்போ தேர்தல் நேரத்துல அந்த ரிஸ்கை எடுக்காது, திமுக எடுக்காது. 5வது கேண்டிடேட் போடுற ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. எல்லாம் போக ராஜ்யசபா தேர்தல் நடக்கணும். அது அமித்ஷா கையில தான் இருக்கு ராஜ்யசபா. ஆமா, ஏன்னா வெஸ்ட் பெங்கால்ல வருது தேர்தல்.
சரி, வெஸ்ட் பெங்கால்ல இவ்வளோ பெரிய அளவுக்கு மோதல் வந்துருச்சு. மம்தா பானர்ஜி எலெக்ஷன் கமிஷன் ஆபீஸ்ல இருந்து வாக் அவுட் பண்ணிட்டாங்க. உனக்கெல்லாம் வந்து தன்கர் கதிதாயா ஏற்படும்னு சாபமே விட்டாச்சு. அப்படித்தானே விட்டாங்க நேத்து. அப்ப 2 கோடி அப்போ வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நீக்கப்பட்ட ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. அதுல குஜராத்ல வந்து வாக்காளர்கள் நீக்கி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஆங்கில பத்திரிகைகள்ல அந்த ஃபார்ம் 7 சப்மிஷன்ல ஏகப்பட்ட ஃப்ராட் நடக்குதுங்க. அதாவது குளறுபடிகள் நடக்குது. ஃப்ராடுன்னு கூட சொல்ல வேண்டாங்க. So, நீங்க குளறுபடிகள் நடக்குது. தொடர்ந்து எச்சரிக்கக்கூடியது இந்த மெட்டீரியல் பாலிடிக்ஸ், கூட்டணி கணக்குகள் இதையும் தாண்டி எஸ்ஐஆர் அது ஒரு 1 crore அரௌண்ட் 1 crore ஓட்டர்ஸ் வந்து நமக்கு எப்படி நீக்கப்பட்டிருக்காங்க. பார்த்தாலும் 75 to 80 lakhs போயிருங்க. போயிரும். அதுல வந்து ப்ராப்ளம் என்னன்னா போலிங் பூத் கூடுது. அப்போ நம்ம மாறிடுறோம். போலிங் பூத் வைஸ் மாறுறோம். அதாவது நான் போன தடவை எங்க ஃபேமிலியில ஒருத்தர் ஒரு போலிங் பூத்ல ஓட்டு போட்டா, இந்த தடவை 2 பேர் வந்து வேற போலிங் பூத்ல ஓட்டு போடுறாங்க ஒரே ஃபேமிலியில. பார்டர் ஏரியால இருக்கிறவங்க தொகுதியே மாறி போயிருது. இப்போ கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டையில ஓட்டு போட்டு பட்டுக்கோட்டை எம்எல்ஏ தேர்ந்தெடுத்து இருந்த மக்கள்லாம் இப்ப பேராவூரணி எம்எல்ஏ தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா மாறிடுச்சு. பெரிய குழப்பம் இருக்கு. உள்ளாட்சி தேர்தலில் இது படுபயங்கரமா பாதிக்கும். எல்லாம் போக காங்கிரஸ் கட்சியோட டிமாண்ட்ல ராஜ்யசபா மட்டும் அவங்க கேட்கல, எனக்கு உள்ளாட்சி தேர்தலே 20% கொடுன்றாங்க. அது எப்படி கொடுக்க முடியும்? உள்ளாட்சி தேர்தல் ராஜ்யசபா கொடுக்கறதே அநியாயங்க. என்ன காரணம்னா அப்படி சட்டமன்ற தேர்தலுக்கு உடன்பாடு அவ்வளவுதான். ராஜ்யசபா தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், அடுத்தாப்புல வர இருக்கிற மக்களவை தேர்தல் எல்லாத்துக்கும் சேர்த்தா இப்ப உடன்பாடு போடுவாங்க. எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க? வாய்ப்பு இல்ல. இல்ல விஜய் வந்துட்டாரு, போங்க விஜய்கிட்ட போங்க, அவ்வளவுதான். வேற என்ன பண்ண முடியும்? அதை தான் கலைஞர் சொன்னாரு. நம்ம கட்சி புதுக்கோட்டை இடைத்தேர்தல்ல காமன் கேண்டிடேட் போட்டா அது கட்சிக்கு பலவீனம். ஜெயலலிதா தான் ஜெயிப்பாங்க, ஜெயிக்கட்டும். அடுத்த தேர்தல் நம்ம ஜெயிக்கிறோம். ஏனென்றால் கட்சி முக்கியம். ரொம்ப ஷார்ட்டா சொன்னா கட்சி வேஷ்டி மாதிரி, அதை கழட்டி விட முடியாதுங்க. பதவியோ வெற்றி தோல்வியோ எல்லாமே துண்டு மாதிரி. காங்கிரஸ் இல்லை என்றால் நீங்கள் எதிர்கட்சியாக தான் அமர வேண்டும், பரவாயில்லன்றுவாங்க. அதேதான். அது எப்படி விட முடியும் நீங்க சொல்லுங்களேன். இப்போ அதிமுக இருக்குங்க, 5 வருஷம் தோத்துருச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமி டூர் போயிட்டு தானே இருக்காரு, பிரச்சாரம் பண்ணிட்டு தானே இருக்காரு. சரிங்க, தோத்து போன எத்தனையோ கட்சி. இப்போ டிடிவி தினகரன் 2019 அவர் பெரிய அளவுக்கு வந்தாருங்க, பெரிய வெற்றிகளே அப்புறம் வரவே இல்லை. இன்னைய தேதி வரைக்கும் அவருக்கான ஒரு ஏதோ ஒரு வகையில அவர் ஒரு கூட்டணியில் இடம் பெறாரு. அமித்ஷாவை போய் பார்க்கிறாரு. தேமுதிக என்ன ஓட்டு வாங்கினாங்க 60 தொகுதியில நின்று. ஆனா இன்னைய தேதி வரைக்கும் ஏதோ ஒரு டிமாண்ட் வருது இல்ல உங்களுக்கு. அப்போ நமக்கு கட்சி முக்கியம். அப்ப காங்கிரஸ் கொடுக்குற அழுத்தங்களுக்கு ராகுல் காந்தி இல்ல யாரும் சொன்னா, ஜவஹர்லால் நேருவே உயிரோடுன்னு சொன்னாலும் நடக்காது. நிச்சயமா சார். கூட்டணி கணக்குகள், தேர்தல் சூடுபிடிக்க துவங்கி இருக்கிறது. இன்னும் வரக்கூடிய நாட்களில் மேலும் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத வகையில் சமகால அரசியல்கள் வந்து நிகழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய டீட்டெயில்டான அனாலிசிஸை எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார்.